ரொம்ப கஷ்டமான டாபிக் ஹிஸ்ட்ரி, கம்மியாக மார்க் எடுத்த சப்ஜெக்ட் இது. பட் ஓகே, வரலாறு கண்டிப்பாக தெரியணும். ஜோக்ஸ் அபார்ட், 20 நிமிஷம் கொஞ்சம் அட்டென்டிவாக இருங்க. ஏன்னா இந்த வரலாற்றை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அடுத்தவங்க கிட்ட சேர்க்கணும். வரலாற்றாக தான் நான் பேச போகிறேன். ஒரு நாடை உருவாக்கும் போது உலகத்திலே இப்படி ஒரு நாடை யாருமே உருவாக்கியிருக்க மாட்டாங்க. அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான், இந்த பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான், ஒரு 1500 மைல் தள்ளி. இதுக்கு ரெண்டு நடுவில் கனெக்டிவிட்டி கிடையாது. அப்போது பார்ட்டிஷன் அப்போ இந்த நெகோசியேஷன் நடந்துச்சு. எங்களுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படியே ராஜஸ்தானில் ஆரம்பித்து அப்படியே உள்ள யூபி வந்து பீகார் வந்து பங்களாதேஷில் போய் ஜாயின் ஆகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பீனோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்டர், அங்கே ஜாயின் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ரோடு வேணும். அந்த ரோட்டுக்கு 10 கிலோமீட்டர் ஒரு வித்தில் இது வந்து எங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ப்ரொப்போசலும் வைக்கப்பட்டுச்சு. நல்ல வேளை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களால் அந்த ரோட்டை நம்ம கொடுத்துருந்தோம்னா இன்னும் 2-3 ஆயிருக்கும், நம்ம துண்டாயிருப்போம். இந்த நாடு உருவாக்கப்பட்டது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த வரலாறு மாறாது, எழுதி வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் அப்படின்றது உருவாக்கப்பட்டது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதில் ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் மத ரீதியாக எங்கேயாவது நாடு பிரிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க. மத ரீதியாக உலகத்தில் சவுத் கொரியா, நார்த் கொரியா, ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி, திரும்ப மெர்ஜானோ, உலகத்தோடைய எல்லா அரசியலையும் பாருங்க. இது சஸ்டைனபிளே கிடையாது. ஸோ இது நமக்கும் தெரியும். ஸோ இப்போ எங்கே நான் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 மார்ச் மாதம் இங்கே தான் அந்த பெங்கால் மேசக்கர் அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி இருக்க மீடியா, அதாவது இந்த பெண்ணை ஹோல்ட் பண்ணுறவங்க வந்து லெஃப்ட்டு, அதனால் அந்த ரைட்டோட ஹிஸ்ட்ரி கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. இன்றைக்கி கூகுள் பண்ணிங்க, விக்கிபீடியாலாம் பார்த்தீங்கன்னா அதே ஹிஸ்ட்ரி தான் இருக்கும். பெங்கால் மேசக்கர் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போது யாயா கான் பாகிஸ்தானுடைய ஒருங்கிணைந்த பாகிஸ்தானுடைய, நான் பாகிஸ்தான்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்க பங்களாதேஷும் சேர்ந்து இருக்குது. இவங்க ஒரு இது பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் சர்ச் லைட். தேசத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்றத ஜாயின் பண்ணுறாங்க. இதில் 4 முக்கியமான பிளேயர்ஸ். ஃபஸ்ட்டு பாகிஸ்தானுடைய இராணுவம், 2வது பாகிஸ்தானுடைய துணை இராணுவம் கிழக்கு பாகிஸ்தான், இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷ், 3வது மிக மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் ரசாக்கர்ஸ், 4வது மிக மிக முக்கியமான ஃபோர்ஸ் ஜமாத் இஸ்லாமி. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்றதுக்கு என்னோட முடிவில் நான் சொல்கிறேன், என்னோட விளக்கானன்னு சொல்கிறேன். இந்த 4 முக்கியமான ஃபோர்ஸஸ் பிரச்சனை வந்து சிட்டகாங்கில் ஆரம்பிக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சிட்டகாங். இன்னைக்கு நீங்கள் கேட்ட அதே நியூஸை மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் போய் ஆர்கைவில் ஹிந்துலையோ இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் படிச்சிங்கன்னா இதே நியூஸை நம்ம அன்னைக்கு கேட்டிருக்கோம். வரலாற்றில் பாடம் கற்றுக்கலன்னா நிஜ வாழ்க்கையில் பாடம் கற்றுக்கிறதோட கொடுமை எதுவுமே கிடையாது. வயலன்ஸை நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, நினச்சி பார்க்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தும். மன ரீதியாக நீங்கள் வந்து தூங்கவே முடியாது. ஒரு மனுஷன் ஜனமாக தான் வாழ்வான் அதுக்கப்புறம். அப்போது சிட்டகாங்கில் 300 நம்ம பீகாரை சேர்ந்த மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. அந்த கொல்லப்படும் போது அங்கே ஆர்மியை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறாங்க. டிக்கா கான் அப்படின்ற ஒரு ஜெனரல் அங்கே ஆர்மியை டிப்ளாய் பண்ணும் பொழுது ஒரு 8 மாத காலம் இந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த 8 மாத காலத்தில் அஃபீஷியல் ரெக்கார்ட் ஆஃப் பங்களாதேஷ், இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷோட ஆர்கைவில் இன்றைக்குமே இருக்குது. அஃபீஷியல் ரெக்கார்ட் ஆஃப் பங்களாதேஷ் எவ்வளோ பெங்காலிகள் குறிப்பாக ஹிந்துக்கள் கொல்லப்பட்டாங்கன்னு உங்களில் யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ண முடியுமா? ஜஸ்ட் ரஃபா 30 lakhs. ஒரு வெஸ்டர்ன் எஸ்டிமேட்டு 5 லட்சத்தில் ஆரம்பித்து ஒரு ரஷ்யாவோட அன்னைக்கு இருந்த சோவியத்தோட இண்டிபெண்ட் மீடியம் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ், இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜஸ்டிஸ் எல்லாமே 25 to 30 லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க, வெட்டி கொல்லப்பட்டாங்க. இட் வாஸ் அ மேசக்கர். புச்சரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கசாப்பு கடை, அதுதான் நடந்துச்சாங்க. 3 லட்சம் பெண்கள், ஒரு பேண்ட்வித். இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா 10 லட்சம். இதுக்கு நடுவில் உண்மை எங்கேயோ இருக்குது, நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம வாழ்க்கையில் உச்சரிக்க முடியாத வார்த்தைகளால், யோசிச்சே பார்க்க முடியாத வார்த்தைகளால் அந்த பெண்கள் ரொம்ப மோசமாக, அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், உச்சரிக்க மாட்டேன், எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மெச்சூரிட்டி இருக்கும், அந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டாங்க.
இதோட பேர் வந்து ஜெனோசைடு, இனப்படுகொலை. இன்னைக்கு இதோடைய டேர்ம் எப்படி மாற்றி வச்சிருக்கோம் அப்படின்னா பெங்கால் மேசக்கர். இது ஒரு இனப்படுகொலை. இன்னைக்கு காசாக்கு நம்ம நிற்கிறோம், கண்டிப்பாக நிற்கணும். எங்கள் மக்கள் கொல்லப்பட்டாலும் நம்ம நிற்கணும். அது இந்துக்களா, இஸ்லாமியர்களா, கிறிஸ்தவர்களா, சீக்கியர்களா, விஷயமே கிடையாது. மனித உயிர் தான், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்த நம்ம வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா, நான் சொன்ன அந்த 4 பிளேயர்ஸ், பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பதிலாக இன்னைக்கு பங்களாதேஷோட ராணுவம் இருக்கு. அன்னைக்கு இருந்த பாகிஸ்தான் துணை ராணுவத்துக்கு பதிலாக இன்னைக்கு வந்து பங்களாதேஷோட துணை ராணுவம் இருக்கு. அதே ரசாக்கர்ஸ் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அதே ஜமாத்தி இஸ்லாமி, ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்ட அமைப்பு, இன்னைக்கு எல்லாமே ஓப்பன் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கன்விக்டட் கிரிமினல்ஸ். இவங்க எல்லாரும் இன்னைக்கு ஓப்பனாக இருக்காங்க. அதே ஜமாத்தி இஸ்லாமி தான் நம்ம பேசக்கூடிய தருணத்தில் போலீஸ் கூட அங்கே இயங்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கு. ஒரு பேரலல் கவர்மெண்ட் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஏதோ நடந்துருச்சு வரலாற்றில், அன்னைக்கு இருந்த இந்தியா வேற, இன்னைக்கு இருந்த இந்தியா வேற. இதே ஆட்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அன்னைக்கு 8 கோடி பேர் இருந்தோம், இன்னைக்கு தெரியாது, ரியல் கவுண்ட் யாருக்குமே தெரியாது. ஸோ த்ரெட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அன்னைக்கு நம்ம இதை விட அதிகமாக குரல் கொடுத்தோம். சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் நான் இந்த வரும்போது அந்த டைமில் நம்ம மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தேன். இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கறத விட 100 மடங்கு அன்னைக்கு அதிகமாக இருந்துச்சு. கோயில்களாக இருக்கட்டும், அமைதி போராட்டமாக இருக்கட்டும், ஒரு சுவாமிஜி சொல்கிற மாதிரி ஒரு விளக்கேற்றுறதா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு இல்லை. சோஷியல் மீடியா இன்னைக்கு நியூஸ் தேடி நீங்கள் எங்கேயும் மலையை தவிர நியூஸ் உங்களை தேடி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்கு. எங்கேயுமே ஒரு அக்கறையோ ஒரு கவலையோ எதுவுமே கிடையாது. we have all become insensitive to death. ஒரு சாலையில் ஒரு விபத்து நடந்தால் போய் 10 பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கிடையாது, அப்படி கடந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அது ஒரு நியூஸ், முடிஞ்ச ஒரு செல்ஃபியும் சேர்த்து எடுத்துகிட்டு போகுது. நீங்கள் அப்படி தான் நம்ம இருக்கோம். ஸோ முழிச்சுக்குங்க. இது வந்து ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஆப்ரேஷன் சர்ச் லைட்டோடைய உச்சகட்டம், ஒரு 60 லட்சம் பேர் இந்தியாவுக்குள்ள அகதிகளாக வராங்க. இந்திரா காந்தி அவர்கள் அன்னைக்கு பிரதமராக இருக்கும்போது 30 லட்சம் பேர் இதே வெஸ்ட் பெங்காலில், இதே திரிபுராவில், இதே மேகாலயாவில், நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லை மாநிலங்கள் அசாம் போன்ற இடங்கள்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கே அன்னைக்கு ஒரு உணவு தட்டுப்பாடு இருந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு போகும்பொழுது இதுக்கு மேலே பொறுத்தா வேலைக்கு ஆகாது, நாமோ இவங்களுடைய ஃப்ரீடம்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பெங்காலி வார்த்தை தான் முக்தி பாகினி, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அந்த படைகளுக்கு அவங்க வாலண்டியர்ஸ் பாகிஸ்தான், அதாவது பங்களாதேஷில் இன்னைக்கு இருக்க பங்களாதேஷ், அன்னைக்கு இருந்த கிழக்கு பாகிஸ்தான் இந்த ராணுவத்தில் இருந்து ஒரு 12,000 பேர் டிஃபெக்ட் ஆகி வெளில வராங்க. துணை ராணுவத்திலேருந்து ஒரு 18,000 பேர் வெளியில் வராங்க. முன்னாள் ராணுவ வீரர்கள், வாலண்டியர்ஸ், மாணவர்கள், பெண்கள், பெற்றோர்கள், வயதானவர்கள் எல்லாருமே வராங்க. அதுதான் ஒரு முக்தி பாகினின்றது. அவங்களுடைய ட்ரெஸ் அன்னைக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு லுங்கி, ஒரு பனியன், அவ்வளோதான். அவங்களுக்கு நம்ம ராணுவ பயிற்சி கொடுக்குறோம். இந்த ரசாக்கர்ஸ் எதிர்த்து அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, ஜமாத்தி இஸ்லாமை எதிர்த்து அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, பாகிஸ்தானுடைய ராணுவம், கிழக்கு பாகிஸ்தான ராணுவத்தை எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் துப்பாக்கி ஆயுதங்களை வைத்து ஒரு ப்ரொஃபஷனல் ராணுவம், ஒரு மூர்க்கத்தனமான படை மிருகங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள், முன்னாள் ராணுவத்தினர். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வயசாயிருச்சு, 60 வயசாயிருச்சு, ரிட்டையர்மெண்ட். இது பாஸ், உங்கள் சர்வைவல்னு வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ஃபைட். உங்கள் சர்வைவல்னு வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட சமீபம் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. நார்த்தில் ஒரு பெண்மணி தனி பெண்மணி, அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். 3 திருடர்கள் உள்ளே வராங்க, தாக்கு பிடிச்சி நின்று அடித்து ஓட விட்டாங்க. சர்வைவல் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சர்வைவல் ஃபோர்ஸ் தான் முக்தி பாகினி. அப்போது அமெரிக்காவுடைய முழு ஆதரவு பாகிஸ்தானுக்கு இருக்குது. இப்போ இந்த பக்கம் வெஸ்ட்டில் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா ஒரு போருக்கு தயாராகுது, நாம் வந்து ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு சாதனையை இஸ்ரேல் பண்ணியிருந்தாங்க. அந்த எஜிப்டோடைய இராணுவத்துடைய விமானப்படையை முற்றிலும் அளித்தாங்க. ஸோ பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா, ஆப்ரேஷன் செஞ்சிஸ்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணாங்க. அவங்களுடைய ராவல்பிண்டி, லாகூர் போன்ற மிக முக்கியமான ஏர்போர்ட்ல இருந்து ஒரே நேரத்தில் இந்தியாவுடைய 8 ஏர்பேஸ், பட்டான்கோட், அம்ரிஸ்டர், சண்டிகர், ஜோத்பூர், ஜெய்ப்பூர், ஜெய்சல்மர், இன்னொரு இடத்த நான் மிஸ் பண்ணுறேன். இந்த 8 ஏர்போர்ட் விமானத்து படை தளத்து மேலேயும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்தியாவுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் ஏர்ஃபோர்ஸை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மகிட்ட இருந்த விமானங்கள் வந்து அன்னைக்கு அட்வான்ஸ் விமானங்கள் கிடையாது, பிரிட்டிஷ் கொடுத்துட்டு போன அந்த காலத்து விமானங்கள் தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள், நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர், நேற்று ரஷ்யாவில் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார்.
எக்ஸ்டர்னலாக எங்களுக்கு 1000 ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு, பப்ளிக்காக 1000 ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு, பிரைவேட்டாக எங்களுக்கு 1000 ப்ரெஷர் வருது. ஆனாலும் ரஷ்யா எங்களுடைய நண்பன் அப்படின்ற நிலைப்பாடில் இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அன்னைக்கு இதை விட அட்வான்ஸ்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோன்னு வந்தது தான் இந்தியாவுடைய ஃபேமஸ் MiG-21. போர் ஆரம்பிச்சது இந்திரா காந்தி அவர்கள் அன்னைக்கு தொலைக்காட்சியில் ரேடியோவில் அறிவிச்சாங்க, த நேஷன் இஸ் அட் வார், பாகிஸ்தான் இந்த போரை துவக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3ஆம் தேதி டிசம்பர் 1971 யுத்தம் 2 பக்கமுமே வெடிக்குது. நம்மளுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், நம்மளுடைய ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட். இந்த டைம்ல ராணுவ தளபதியாக இருந்தது ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானெக்ஷா. 65ல் ஒரு மோசமான தோல்வியை நம்ம வந்து சீனாட்ட சந்திச்சோம். அதே ஈஸ்டர்ன் கமாண்ட் இன்னைக்கு கொல்கட்டாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்மளுடைய கிழக்கு ராணுவ பிரிவு. ஒரு தோத்த ராணுவத்தை ஜெயிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு உச்சபட்சமான தலைமை பண்பு. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், தோல்வியிலிருந்து வெற்றி கொண்டு வரது, ஒரு ராணுவத்தை கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய பிரீஃபிங்கில் 2 லைன் தான் சொன்னார் அவர். இந்த பக்கம் ஒரு தோல்வியை சந்திச்ச ஒரு மனம் தோன்று இருக்கக்கூடிய ஒரு ராணுவ படை, ஒரு 4 லட்சம் வீரர்கள், அவரோடது 2 தான் அவருடைய ஆர்டர்ஸ், ஒரு ராணுவ தளபதியோடைய கட்டளை. அதில் என்னன்னா, ஏன்னா அந்த டைமில் பெண்கள் இல்லை, அதனால தான் அந்த வார்த்தையை அப்படியே நான் சொல்கிறேன். Gentlemen, there is no withdrawal unless there is a written order. Those orders will never be issued. இதுதான். சண்டை போடுங்க, சண்டை போட்டு தான் ஆகணும். விட்ராயல் அப்படின்ற பேச்சுக்கே, பின்வாங்கன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உத்தரவு என்றைக்கும் வரவும் வராது. அப்போ செய் அல்லது செத்து மடி, சிம்பிளான இது ஆர்டர் இதுதான். நம்ம ராணுவம் உள்ளே போனாங்க, உலகம் எள்ளி நகையாடிச்சு நம்மளை பார்த்து. USS என்டர்பிரைஸ் இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல், ஒரு பெரிய அட்டாக் பேட்டல் குரூப்பை கொண்டு வந்து பே ஆஃப் பெங்காலில் 670 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் நாம் யாரை எதிர்த்து நிற்கிறோம்? அமெரிக்கா கொண்டு வந்து எடுத்தது, போரை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்திலையும் அரசியல் ரீதியாக யாருக்கு என்ன விமர்சனம் வேணாலும் இருக்கலாம் இந்திரா காந்தி அவர்கள் மேலே, ஆனால் இந்த போரை வழி நடத்தினதில்லை. அன்னைக்கு இருந்த பிரதமர் அவர்களும் சரி, அன்னைக்கு இருந்த எதிர்கட்சிகளையும் சரி, ஒரே ஒரு கட்சியை தவிர கம்யூனிஸ்ட். அதை ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா, மொத்த தேசமும் ஒரே நேர்கோட்டில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி, ரான் ஆஃப் கட்சியில் ஆரம்பித்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் தேசம் ஒன்றா நின்றுச்சு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே இந்த போருக்கு நாங்கள் வருவோன்ட்டு. அன்னைக்கு நம்மக்கிட்ட பணம் கிடையாது, எல்லாரும் தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்குறோன்னு சொன்னாங்க. டிசம்பர் ஒரு 13 நாளில் இவ்வளோ பெரிய இராணுவத்தை முற்றிலும், இதுக்கு மேலே நீங்கள் சண்டையை போட முடியாது அப்படின்ற போது இந்த பக்கம் சரண்டருக்கு பேசணும். அப்போ நாங்கள் இல்லை, நாங்கள் ஐநா சபையோடைய வழிகாட்டுதன் படி தான் நாங்கள் சரண்டர் ஆவோம், அவங்க முன்னாடி தான் நாங்கள் சரண்டர் ஆவோம் அப்படின்ட்டு. அப்போவும் திரும்பவும் சாம் மானெக்ஷா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீங்கள் நாங்கள் 4 பக்கமும் உங்களை சுற்றி நிற்கிறோம், சரண்டர் எப்படி ஆகணும்னு முடிவு பண்ணுறது நாங்கள் தான், நீங்கள் கிடையாது. சரண்டர் ஆகாட்டி உங்களுடைய 1 லட்சம் துருப்புகள் கொல்லப்படுவீங்க, உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறோம். 6 மணி நேரம், அதை பற்றி ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு ஹிந்தியில், பாருங்கள் அந்த லாஸ்ட் மினிட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனரல் ஜேக்கப் அவர் தான் போய் அந்த சரண்டர் எடுத்தார். ஜெனரல் அரோடா அதை பேச்சுவார்த்தை நடத்தினது ஜேக்கப் சார் அவர்கள். அந்த சரண்டர் அப்போ 93,000 வீரர்கள், உலகத்தோடைய கடந்த 300 வருட வரலாறு இல்லை, இருக்கிறதுலேயே ஷார்ட்டாக நடந்த யுத்தம் 2 வாரம் தான். இன்னைக்கு ரஷ்யா உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய வல்லரசு, இராணுவ ரீதியா என்ன நடந்துட்டு இருக்கு உக்ரைனில், இந்த 3வது வருஷம் வரப்போகுது. இந்த பக்கம் இஸ்ரேல் எடுங்க, அவங்களுக்கு இல்லாத சப்போர்ட்டே கிடையாது. என்ன நடக்குது? முடிக்க முடியல. 13 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்குள்ள ஒரு 93,000 வீரர்கள் சரண்டர் ஆகி, அதில் ஒரு தோத்த இராணுவம் ஜெயிச்சதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் சில அந்த வெற்றிக்கு உண்டான சில திமிர் இருக்கும், ஒரு இராணுவ வீரனுக்கே ஒரு திமிர் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். கர்னல் கிருஷ்ணசுவாமி வீர் சக்ரா, அந்த வாரில் சண்டை போட்ட ஒரு மிகப்பெரிய மகான், இதே சென்னையில் தான் இருக்கிறாரு. அவர் எங்கிட்ட பர்சனலாக சொன்னது, பாகிஸ்தான் வீரர்கள் இறந்து கிடக்கிறாங்க ஒரு 20 பேர். அவர் ஒரு யங் கேப்டன், சென்னையை சேர்ந்த ஒரு அதிகாரி. அவர் வந்து அவங்க வீரர்களை கூப்பிட்றாரு, மிச்சம் இருக்கக்கூடிய வீரர்களை கூப்பிட்றாரு, கொஞ்சம் வந்து தோண்டுங்க, தோண்டி இவங்களெல்லாம் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீரர்கள் வந்து பின் வாங்கி ஓடிட்டாங்க, ஏன்னா நாங்கள் ஏதாவது சுற்றுவோம் இல்லை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. இந்திய இராணுவ வீரர்கள் சேர்ந்து
அந்த 30 வீரர்களுக்கு உண்டான நல்லடக்கத்தை செஞ்சு அவங்க மத ரீதியாக யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு ஜேசிஓ ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மத ரீதியாக என்னென்னலாம் உங்களுக்கு சடங்குகள் செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க, இந்த இடத்துல அவங்கள புதைச்சிட்டு போனால் எடுத்துகிட்டு போக முடியாது, அங்கேருந்து யாரும் கிளைம் பண்ணுறதுக்குலாம் யாருமே வரல, ஏன்னா அந்த போர் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த ஜேசிஓ கர்னல் கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, உங்கள் நாட்டை போன்ற அதிகாரிகளும் உங்களுடைய நாட்டை போன்ற வீரர்களும் எங்கள் நாட்டில் இருந்திருந்தாங்கன்னா இந்த போரை நாங்கள் ஜெயிச்சிருப்போம். ஏன்னா இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் என்னன்னா ஸ்பெக்ஷீட் பா பாகிஸ்தான் பாருங்கப்பா இங்கே இருக்காங்க, சைனாட்ட நான் 8000 போர் விமானங்கள் இருக்கு, நம்ம கிட்ட எல்லாம் பழசு தான் பட்டறை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆயுதங்கள் போரை தீர்மானிக்கக்கூடிய சக்தி ஆயுதங்களுக்கு உண்டு, தொழில்நுட்பத்துக்கு உண்டு, எல்லாமே இன்னைக்கு இருக்கு, ட்ரோன்ஸ் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. வீரனின் மன உறுதி, த வில் டு ஃபைட், அதை மீறின சக்தி உலகத்திலேயே எதுவுமே கிடையாது. ஆயுதங்கள் மைத்தம் கம்பேர் பண்ணி நம்ம தேர்த்திருக்கணும், நம்ம கண்டிப்பாக தோத்துருக்கணும். ஸோ அந்த போர் முடிவுக்கு வரும்பொழுது 93,000 வீரர்கள் நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, சில இடத்துல திமிர அதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீரர்கள் சரண்டர் ஆகும்போது அவங்க தொப்பி எடுப்பாங்க. இப்போ ரேங்க் இருக்குது, மேஜர்னு ஒரு அசோகா எம்ப்ளம் இருக்குது, அது மாதிரி பாகிஸ்தானுக்கு இருக்குது. அந்த ரேங்கை கழட்டி கீழே வைப்பாங்க, பெல்ட்டை கட்டி கீழே வைப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு சரண்டரில் ஒரு முக்கியமானது இருக்குது, பேண்டிங் கழட்ட சொல்கிறது, அதையும் நம்ம பண்ணோம். ஸோ இவங்க எல்லாரும் மொத்த பேரையும் ஒரு சிம்பாலிக் அந்த ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாகிஸ்தான் ராணுவம் பேண்ட்டை கழட்டி சொன்னது, கஸ்வா இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. நம்ம கொடுத்த விலை 3800க்கும் அதிகமான வீரர்கள். இந்த நாட்டோடைய சுதந்திரத்துக்கு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு அழகான ஜனநாயக நாடு உயிர் பெறுறதுக்கு நம்ம பண்ண தியாகம் 3800க்கும் அதிகமான வீரர்கள், 11,000 பேருக்கு மேலே கைகால் இழந்து இன்றைக்கும் இருக்கிறாங்க. வயதான காலத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, அந்த வாரில் இருந்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி இல்லை, இறந்துட்டாங்க. லட்சக்கணக்கான மக்களை நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம், ஹிந்துக்கள் குறிப்பாக. அவ்வளோ மேசக்கர், இது மேசக்கர் கிடையாது, இது ஜீனோசைட். நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது கம்யூனிகேட் பண்ணும்போது உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப தெளிவாக இருங்க. இது இனப்படுகொலை, இது ஜெனோசைட். இலங்கையில் நடந்தது சண்டை கிடையாது, சண்டை எல்டிடிக்கும் இலங்கை இராணுவத்துக்கு தான். அதன் பிறகு நடந்தது இனப்படுகொலை. இதெல்லாம் வரலாற்றால் நம்ம மாற்றி பேச முடியாது. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கு, அந்த சூழ்நிலையில் அன்னைக்கு இருந்த ஒரு கவலையோ ஒரு அக்கறையோ இன்னைக்கு இல்லாமல் இருக்கு. உக்ரைன் வார் நடக்குது. அப்போ அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபேமஸாக அந்த உக்ரைன் கொடியை போட்டு ஐ ஸ்டாண்ட் வித் உக்ரைன். நான் அந்த கல்லூரி பேர் எடுக்க மாட்டேன், ஒரு டிபேட் காம்படிஷனுக்காக போயிருந்தேன். அந்த மொத்த கல்லூரியுமே ஏன்னா வெஸ்டர்ன் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்டு, ரஷ்யா ஒரு அவங்க அந்த மாடல்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்ல குழந்தைங்க, உமன் காலேஜ். அப்போ பார்த்தீங்கன்னா புத்தின் ஒரு ஹிட்லர் மாதிரி எல்லாம் காமிச்சு இவத அக்ரஸர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இது ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த மொத்த அரங்கத்தில் பேசினவங்க எல்லாருமே உக்ரைனுக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் டிபேட்டை ஓப்பன் பண்ணேன், 1-on-1 பேசலாம் வாங்கன்ட்டு. ரஷ்யா மற்றும் உக்ரைன், இந்த இரு நாடுகளில் ரஷ்யா நமக்கு என்ன செஞ்சுருக்கு, உக்ரைன் நமக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்ட்டு இந்த பேசும்போது, இல்லை என்னதான் இருந்தாலும் இது ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே படையெடுத்து போகக்கூடாது தானே, கண்டிப்பாக போகக்கூடாது, அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது, மனித உயிர்கள் விளையாட்டுறது. இன்னைக்கு அதே இது நடக்கும்போது எத்தனை பேர் போடுறோம் ஐ ஸ்டாண்ட் வித் ஹிந்துஸ், ஐ ஸ்டாண்ட் வித் பங்களாதேஷ். அங்கே இந்துக்கள் மத்தியில் கிறிஸ்தவர்களும் கொல்லப்பட்டு தான் இருக்காங்க, சீக்கியர்களும் கொல்லப்பட்டு தான் இருக்காங்க, ஜைனர்களும் கொல்லப்பட்டு இருக்காங்க. இஸ்கான் நிலைமை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதே ஃப்ளட்ஸில் இதே இஸ்கான், இதே சின்மயா மிஷன், இதே ஒரு 2 மாதம் முன்னாடி நடந்த பெருவெள்ளத்தில் கொண்டு போய் உணவை பரிமாறினது இவங்க தான். ஏன்னா அந்த அன்னைக்கு இருந்த அந்த எனிமீஸ், இவங்களுடைய அந்த ரசாக்கர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க, ஜமாத் இஸ்லாமி இன்னைக்கு அவங்க இருக்காங்க, தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இதை நம்ம குரல் கூட நம்மளால கொடுக்க முடியாது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா சுயநலத்துக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு, தன்னலத்துக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு, பொது நலத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. தயவுசெய்து எல்லாரும் முழிச்சுக்குங்க, சுயநலமாக இருக்காதீங்க. எங்கேயோ நடக்குது, ஏதோ ஆகுது, நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாரும் போய் சண்டை போடுங்க, வன்முறையில் இருங்கன்னு யாருமே பேசவே இல்லை. அதுக்காக ஏஞ்சி நில்லுங்க. உங்கள் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, இது கருத்து பரிமாறுங்க. இதுக்கு எதிர்கருத்து பேசவும் இருக்கலாம், ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் இந்த ஒரே கருத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்துக்களுக்கே வேற கருத்து இருக்கலாம், தப்பே கிடையாது. பேசுங்க, எடுத்து பேசுங்க, விவாதமாக்குங்க.
நிறைய இதை பற்றி பேசுங்க. இப்போ சுவாமிஜி சொல்லிட்டு இருந்தார், திரிபுராவுக்கு நமக்கு ஒரு கடற்கரை இருந்திருக்கணும், நமக்கு ஒரு போர்ட் இருந்திருக்கணும். 71 நம்ம வாங்காமல் விட்டோம். அன்னைக்கு நினச்சிருந்தா நம்ம காஷ்மீரையும் வாங்கிருக்கலாம், என்ன வேணால் வாங்கிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு இருந்த ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ வேறு. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் நம்ம ஒரு இடத்துல வந்து நிறுத்துகிறோம். ஷிம்லா அக்ரிமெண்ட் நடக்குது. ஒரு 900 கிலோமீட்டர் நினைக்கிறேன் ரஃபா காஷ்மீரோட பகுதியை நம்ம எடுத்து விட்டோம். லாகூர் வரைக்கும் நம்ம ராணுவம் போச்சு. வேண்டாம் அப்படின்ட்டு விட்டு வந்தோம். ஏன்னா வந்து என்னைக்கு வேணுமோ எடுக்கலாம் திரும்ப. இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு நம்மளால பண்ண முடிஞ்சது வாய்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக இதை பற்றி ஓப்பனாக பேசுங்க. இதில் போராட்டம்னு அழைக்கிறாங்களா, போங்க. ஒரு நாள் உங்களுக்கு காலையில் போய் சாயங்காலம் அரெஸ்ட் ஆகி இருக்கணுமா, இருங்க. இதெல்லாம் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ நான் வந்து என்னோட ஃபேமிலி என்னோட நான் இது மட்டும்தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா இதே மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. இதே தான் வரலாறு சொல்லிட்டு இருக்கு. வரலாறு இவ்வளவும் கற்றுக் கொடுத்து 71 ஒரு பாடம் கற்றுக்கிட்டு 50 வருஷம் கழிச்சு திரும்ப அதே பாடத்தை நம்ம திரும்பவும் நம்மளுடைய மக்கள் ரத்தத்தை கொடுத்து தான் கற்றுக்கணும் அப்படின்றது லாஜிக்காக கிடையாது. ராணுவ ரீதியாக நிறைய பேர் எங்கிட்டே அந்த வீடியோவில், நேற்று போட்ட வீடியோவில் ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அரசா என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்திய ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கு, போய் இறங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. 19ஆம் தேதி பிப்ரவரி 2009 இது ஒரு உண்மை சம்பவம். பிடிஆர் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பிரிவு. அந்த பங்களாதேஷ் ரைஃபிள்ஸில் அதிகமாக இருக்கிறது அவங்க ஷேக் ஹசீனாக்கு முன்னாடி பேகம் கலிதா ஜியா அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ஒரு கணிசமான அளவு இந்த ரசாக்கர்ஸ், இந்த ஜமாத்தீஸ்லாம் போய் அங்கே சேர்ந்தாங்க. அங்கே ஒரு பெரிய கலகம் வெடிச்சது, மியூட்டினி. ஒரு காவல்துறையிலையோ இல்லை இராணுவத்திலையோ மியூட்டினின்றது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்க எல்லாமே. ஸோ அந்த கலகம் வெடிக்குது. ஒரு 20க்கும் அதிகமான இராணுவ உயர் அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. ஷேக் ஹசீனா உடனடியாக அவங்களுடைய நெருங்கிய நண்பரான பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே ஆட்சி எப்போ வேணால் கவுரும், இங்கே என்ன நடக்கு பார்க்க தான் ரொம்ப பயமாக இருக்குது, மைனாரிட்டிஸ் இந்துக்கள் யாருமே இங்கே சேஃபாக கிடையாது, இவங்க கையில் போயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்கள். கொஞ்சம் நஞ்சம் பேர் கிடையாது, 3 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், 16 கோடி பேர் அந்த மக்களுடைய, அந்த நாட்டோட மக்கள் தொகையை. 1000 பேரா கமாண்டோஸ், இந்தியாவுடைய பேராஷூட் கமாண்டோஸ் 1000 பேர், ஜொராட், வெஸ்ட் பெங்கால் மற்றும் மெகாலயா, மணிப்பூர்ன்ற திரிபுரா 3 இடங்களில் தயாராக வைக்கப்படுறாங்க. அந்த பங்களாதேஷ் ரைஃபிள்ஸோடைய தலைமை அதிகாரி, தலைமை இராணுவ தளபதிக்கு இங்கேருந்து ஒரு ஃபோன் போகுது. இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த ட்ராமா நிக்காட்டி இந்திய இராணுவத்தையோட கமாண்டோ படைப்பிரிவினர் 1000 பேர் உங்களுடைய சிட்டகாங் ஏர்போர்ட், உங்களுடைய பங்களாதேஷோடைய ஜியா ஏர்போர்ட், இது 2ஐயும் கைப்பற்றுவாங்க. உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ளே இது நிற்கணும். நின்றுடுச்சு. தேவை இருந்தால் நம்ம இறங்கியிருக்கலாம். நின்றுடுச்சு. இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில், நான் இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய, நான் யார் என்னன்னு பேர் எடுக்க முடியாது, என்னோட நெருங்கிய நண்பர், இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், என்னுடைய இன்னொரு நண்பர் விமானப்படையில் இருக்கார். என்னப்பா இவங்க ஒரே நேரத்தில் சுகோயும் ரஃபேலும் பறந்துட்டு இருக்கு தலைக்கு மேலே ஆஷிமரால அப்படின்ட்டு. இது நீ நடக்கும், நாளைக்கு நியூஸில் வரும் பாருங்க, சரிங்களா? ஒரே ஒரு ரஃபேல், ஒரே ஒரு சுகோய் 2 சேர்ந்து போயிட்டு இருக்கு. முந்தானேத்து அவங்களுடைய ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரியும் ஒரு பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய பிஎன்பியோடைய ஒரு அரசியல்வாதி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நினச்சா 4 நாளில் பீகார், ஒரிசா, வெஸ்ட் பெங்காலை தூக்கிடுவோம் உங்ககிட்டருந்து, எங்களுடைய இராணுவம் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பானது, நாங்கள் ரொம்ப திறமையானவங்க இதுன்னு சொல்லிட்டு. திறமையான இராணுவம் நான் மதிக்கிறேன். பங்களாதேஷ் இராணுவத்திலையும் என்னுடைய அதிகாரிகள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. பட் பாஸ், நீங்கள் மோதுறது வந்து இந்திய இராணுவம். இதை நான் அங்கே இருந்துன்றதுக்காக சொல்லலை, நான் இருந்துன்றதுக்காக பெருமையாக சொல்கிறேன் நினைக்காதீங்க. நான் வந்துட்டேன், என்ன மாதிரி 100 பேர் போவாங்க, உங்கள் குடும்பத்திலேருந்து போவாங்க. இராணுவத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது நாட்டோடைய இராணுவம். இங்கே இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தருணத்தில் நேற்று பிஎஸ்எஃப் ஒரு முக்கியமான பகுதி, ஒரு முக்கியமான மாவட்டம், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மாவட்டம், அந்த இடத்துல சொன்னாங்க பிஎஸ்எஃபோட 0 பாயிண்ட், அதாவது எல்லையை விட்டுட்டு ஒரு 250-300 மீட்டர் தள்ளி தான் பிஎஸ்எஃப் தங்களுடைய இதை வச்சுருப்பாங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதுக்கு பின்னாடி இராணுவம் இருக்கும். 0 பாயிண்ட் அப்படின்றது ஏற்று போய் நின்ட்டாங்க, அங்கே போய் நிற்கிறாங்க. இராணுவம் இதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. இன்னைக்கு ராத்திரி பிஎஸ்எஃபோட டிஜிபி இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப் படை 4700 கிலோமீட்டர் இந்திய பங்களாதேஷ் எல்லை, அதில் நம்ம வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் ஃபிசிக்கலாக காட் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்ரி 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மீடியம் மிஷின் கன், எம்எம்ஜின்னு சொல்லுவோம். டிஜிபி இன்னைக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு, அந்த மீடியம் மிஷின் கன்னை ஒரு 5 நிமிஷம் ஃபயர் பண்ணுங்கன்ட்டு.
5 நிமிஷம் தான். ஒரு 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 3000 கிலோமீட்டரில் 5 நிமிஷம் இதை பண்ணால் போதும். நாளைக்கு அங்கே எல்லாம் நிறுத்திடுவாங்க, எல்லாம் நின்றுடும். ஆனால் அதை ஏன் நம்ம பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வேறு. நம்ம நினச்சா பண்ண முடியும். 1000 பேராகமெண்டுக்குள் போதும் இங்கே வந்து பார்த்துக்கிறதுக்கு. நான் பெருமைக்காகலாம் பேசல, உண்மையான நிலவரம் இதுதான். நம்மளுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய போதும் ஒரு பிஎஸ்எஃப் படை போதுங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் கிடையாது. நேற்று தான் மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் லாலிபாப்பா சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்படின்ட்டு. ஸோ இராணுவ நடவடிக்கை அப்படின்றது, த சோல்ஜர் ஸ்டார்ட்ஸ் இஸ் ஒர்க் when the diplomat fails. பேச்சுவார்த்தை முடிஞ்சு எல்லாம் போய் சரி இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, பேச்சுவாய் தோல்வி ஆயிடுச்சுன்னா அங்கே ராணுவ வீரன் அங்கே தான் தன்னுடைய கடமையை செய்கிறான். இதை பகவத்கீதையில் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, அதை பற்றி பேசுவாங்க. அது சொன்னார், கிருஷ்ணாவே சொன்னார், அர்ஜுனா யூ ஹவ் டன் enough to make peace with. Now go and give the war they want. அந்த நிலைமைக்கு இவங்க போகணும்னு நினைச்சாங்க. அப்படிதான் நம்ம அந்த உயிர்களை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னா, இன்னைக்கு நாட்டோட தலைமையும் நாட்டோடைய இராணுவமும் இந்தியாவுடைய வலிமையும் இந்த 3 சேர்ந்ததுன்னா பங்களாதேஷ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த நிலைமைக்கு போகாமல் நிற்கணும். ஏன்னா ஒரு போர் அப்படின்றது ஒரு நாட்டை பின்னாடி எடுத்துகிட்டு போயிடும். அதை நம்ம மேலே திணிக்கப்படும் பொழுது நிச்சயமாக இராணுவம் தன் கடமை செய்யும். ஏன் இந்திய இராணுவம் போல அப்படின்றதுக்கான கிரிட்டிசிசம் நிறையாவே என்கிட்ட வருது. அதற்காக இந்த பதிலை சொன்னேன். நம்மளால் முடிஞ்சது, நாம் செய்ய வேண்டியது ஒன்று 3 விஷயம் வாழ்க்கையில். மஸ்ட் டு, விஷ் டு, குட் டு. இது மஸ்ட் டு. இது நீங்கள் பண்ணல, ஏதோ வந்தேன் நீ கேட்டேன், மலையில் கேட்டேன், யாரோ 3 பேர் மேடையில் பேசினாங்க, பேசிட்டு போயிட்டாங்க, நம்ம திரும்ப போயிட்டு நம்ம வாழ்க்கையில் பிஸியாக இருப்போம் நினச்சிங்கன்னா, உங்களுடைய கார்லேயோ பைக்லேயோ பாருங்கள், ஒரு சின்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கோம், ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மிரர் ஆர் மச் க்ளோசர் தென் வாட் இட் லுக்ஸ். தேங்க்யூ ஆல். ஜெய் ஹிந்த்.